श्रीमते रामानुजाय नमः। वृश्चिके रोहिणी जातं श्रीपानं निशुलाभुरे श्रीवत्साङ्कं कायकेन्द्रं मुनिवाहनम् आश्रये आभादसूडम् अनुभूय हरिं सयानं मध्ये कवेरतु हितुर्मुतिधान्तरात्मा अदृष्टतां नयनयोर्विषयान्तराणां यो निश्चिकाय मनவை முனிவாகனம் தம் என்பது திருப்பானாழ்வாரினுடைய தனியனாகும். இன்று கார்த்திகையில் ரோஹிணி நாள். திருப்பானாழ்வாரினுடைய திருவவதார திருநக்ஷத்திரம். இவரை போற்றி சுவாமி பெரிய ஜீயர் உபதேச ரத்ன மாலையிலே ஒரு பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். கார்த்திகையில் ரோஹிணி நாள் காண்மினின்னு காசினியீர் வாய்த்த புகழ் பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமலநாதிபிரான் கத்ததற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள். இவர் திருவவதார ஸ்தலம் திருவுரையூர். இவர் நெல்லுக்கதிரிலே அயோனி சம்பவராய் அவதாரம் பண்ணினவர். திருப்பானாழ்வார், பாண் பெருமாள், பாணர், யோகிவாகனர், காயக சார்வபௌமர், முனிவாகனர் என்று இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. சென்னை முதலியாரே ஆச்சாரியர் ஆவார். இவருடைய சிஷ்யர் சாரங்கமுனி. இவர் மங்களாசாசனம் செய்த திருப்பதின்னு பார்த்தால் கோவில், திருமலை, அருளி செய்ததான பிரபந்தம் அமரநாதிபிரான்னு சொல்லக்கூடியதான 10 பாசுரங்கள் கொண்ட கிரந்தமாகும். இவர் அருளி செய்த அமலநாதிபிரான் பாசுரங்கள் பெரிய பெருமாளுடைய திருமேனி அழகை பாதாதி கேசாந்தமாக அனுபவித்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார். முதல் பாசுரமான அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன், அதிலே திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னதேன்னு சொல்கிறார். இந்த 10 பாசுரங்களினுடைய சாரார்த்தத்தை சுருக்கமாக நாம் அனுபவிக்கலாம். இப்போ முதல் பாசுரத்தில் கைக்குழந்தைக்கு தாய்முலை போல சேஷபூதனுக்கு தாரகமும் போஷகமும் போக்கியமாய் இருக்கும் திருவடிகளினுடைய அழகு தன்னை அடிமை கொண்டதை பேசி அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. 2வது பாட்டிலே அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையேன்னு சொல்கிறவர் கடல் வண்ணனுடைய திருவடிகளிலிருந்து சிவந்த ஆடையின் மேல் தன்னுடைய சிந்தை சென்றதை பேசி அனுபவிக்கிறார். அடுத்ததாக 3வது பாசுரத்தில் திரு பீதாம்பரத்தினுடைய அழகு திரு நாபி கமலத்திலே வீசினபடியை பேசி அனுபவிக்கிறார். அடுத்ததாக 4வது பாசுரத்தில் திரு நாபி கமலத்தோடு சேர்ந்த திரு உதரபந்தத்தையும் பேசி அனுபவித்து 5வதிலே எனக்கு தஞ்சமான பெரிய பிராட்டியார் இருக்கும் திருமார்பு அன்றோ என்னை ஸ்வரூப அனுரூபமான கைங்கரியம் கொண்டது என்றும் பேசி அனுபவித்தவர். 6வது பாசுரத்தில் எல்லா உலகையும் அமுது செய்து அருளின கண்டத்தினுடைய அழகு என்னை உண்டாக்கிற்று என்பதன் மூலமாக திருமார்பினுடைய அழகு திருக்கழுத்திலே ஏற்றினபடியை பேசி அனுபவித்தவர். 7வது பாசுரம் தெப்பக்கட்டையை பற்றி கொண்டு நீந்த புக்கவன் தெப்பத்தை இழந்தேன்னு சொல்கிறது போல சிந்தையை கொண்டு ஒவ்வொரு அவயவயமாக அனுபவித்து வந்தவர் வாயினுடைய அழகை கண்டவுடனே சிந்தையை இழந்தேன் என்ன 7வது பாட்டில் சொல்லி 8வது பாட்டு திருக்கண்கள் என் அறிவையும் அழித்து விட்டன என்று சொல்கிறார். அடுத்த 9வதில் திருமேனி தன்னிடத்திலே உள்ளதை எல்லாம் காட்டி என்னிடம் உள்ளதை எல்லாம் கொண்டு சென்றது என்றும் சொல்லி இப்படி ஒவ்வொரு பாசுரங்களிலும் ஆழ்வார் கர்ப்பகிரகத்தில் புகுவதற்கு முன்பு பெரிய பெருமாளினுடைய வடிவழகை அவன் ஞான சாட்சா்காரமாக காட்டியருள நெஞ்சென்னும் உட்கண்ணால் கண்டு பாடியது ஆகும். அப்படி 10வது பாசுரத்தில் லோகசாரங்க மகாமுனிகளினுடைய தோளிலே எழுந்தருளி இருப்பவராய் கர்ப்பகிரகத்திலே புகுந்து பெரிய பெருமாளை கட்கண்ணாலே கண்டு பெரிய பெருமாளினுடைய அழகை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா என்று பெரிய பெருமாளோடு அந்தர்பவித்தபடியை பேசி அனுபவிக்கிறார் 10வது பாட்டிலே. இந்த 10 பாசுரங்களிலும் இரகசியத்ரயத்தினுடைய அர்த்தமும் அர்த்த பஞ்சகங்களும் நிறைந்திருக்கிறது. பிரவானசாரமான பிரணவத்தில் அடங்கியுள்ள அகார உகார மகாரங்களிலே முதல் 3 பாசுரங்களை தொடங்குவதன் மூலம் இந்த பிரபந்தம் பிரணவசாரமாய் இருப்பது என்று ஆழ்வாரே உணர்த்தி காட்டுகின்றார்.
முதல்ல அமலனாதிபிரான் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து அ. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்துன்னு 2வது பாசுரத்தில் முதல் எழுத்து உ. மந்திபாய் வடவேங்கட மாமலை என்பதிலே முதல் எழுத்து ம. அ உ ம என்கிற சப்தம். அதனால் பிரணவசாரமாக இருக்கிறது இந்த கிரந்தம் என்று ஆழ்வார் உணர்த்தி காட்டுகின்றார். பிரமேயசாரம் எம்பெருமானுடைய திருக்கமல பாத பாதுகையே என்பதைத்தான் 5, 6, 7 நடுப்பாசுரங்களில் முதல் எழுத்துக்களாலே உணர்த்துகின்றார். இப்படி எல்லா பொருட்களையும் தனக்குள்ளே கொண்டிருப்பதுதான் இந்த திவ்ய பிரபந்தம். இவரை போற்றி ராமானுஷ நுற்றந்தாதியிலே ஒரு பாசுரம், சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் சரணாம் பதும தாரியல் சென்னியில் ராமானுசன் தன்னை சார்ந்தவர்த்தம் காரிய வன்மை என்னால் சொல்லனா இக்கடலிடத்தே. அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் விஷதமாக பேசுவதனாலே சிறந்ததுன்னு இருக்கக்கூடிய 4 வேதங்களிலே பொதிந்து கிடக்கக்கூடிய நல்ல பொருள்களை அமலனாதிபிரான்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தில் சுருக்கி அருளி செய்தவரும் நாடெங்கும் பரவின புகழை உடையவரான திருப்பாணாழ்வாரினுடைய சரணார விந்தங்களிலே அலங்கரிக்கப்பட்ட திருமுடியை எம்பெருமானாரை அடிபணிந்தவருடைய ஆச்சார வைலட்சண்யமானது என் வாய்க்கொண்டு வர்ணிக்க முடியாதபடியாக இருக்குன்னு இந்த பாசுரத்துக்கு பொருள் சாதித்திருக்கிறார்கள் பூர்வர்கள். திருப்பாணாழ்வாருக்கு முனிவாகனர் என்னும் திருநாமம் பிரசித்தம். இவருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு காரண விசேஷத்தினால் வியாக்கியானம் விட்டருளின நிகமாந்த குருவரவர் அந்த உரை நூலுக்கு முனிவாகன போகம் என்றே திருநாமம் சாற்றியிருக்கிறார். லோகசாரங்க மகாமுனிகள் இந்த ஆழ்வாரிடத்தில் மிக கொடிய அபச்சாரம் பண்ணின போது அது பொறுக்காத ரங்கநாதன் அவரை தோளிலே தூக்கி இங்கு கொண்டு வாரும் என்று அந்த முனிவருக்கு கட்டளையிட்டான். அவர் வந்து அந்த கட்டளையை விண்ணப்பம் செய்து என்னுடைய தோளிலே ஏறி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணார். அப்படி பாணர் இந்த உத்தம ஆசிரமையின் மிக்க பெருமையையும் தம்முடைய மிக்க தாழ்வையும் நன்கு அறிந்தவர். அதனால் இந்த கொடிய அபச்சாரத்தை நான் நெஞ்சாலும் நினைக்கவில்லையேன்னு சொல்லி மறுத்தார். அது செய்யாதே உடன்பட்டு அப்படி அந்த முனிவரனுடைய தோளிலே பிறகு ஏறி வீற்றிருந்தார். இது சம்பாவிதமான கதை என்று லோகத்தில் கொள்ள முடியாது. இது ஏதோ நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கதையை உலகம் நம்புமாறு ஆழ்வார் தாமே சொல்லி இருக்கிறார். எப்படின்னா, முனிவர் தோளிலே ஏறின உடனே அமலனாதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று தானே அனுசந்தித்தார். சேஷத்துவத்தை காட்டிலும் சீரியதான பாரதந்திரியத்தை பரிபாலிக்க வேண்டி முனிவர் கட்டளைக்கு இசைந்தேன் அப்படிங்கிற உட்கருத்தை கொண்டு இந்த பாசுரத்தை சொன்னார் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருத்துழாயானது திருவடியில் கிடப்பதோடு திருமுடியில் கிடப்பதோடு ரெண்டும் வேற்றுமை இல்லாமல் உகந்திருப்பது பாரதந்திரியத்தினால் தானே. முமுக்ஷுபடியிலே அச்சித்தை போலே தனக்கேயாக என்னை கொள்ள வேணும் என்கிறது நமசால் என்று அருளி செய்த சாஸ்திரார்த்தம் திருப்பாணாழ்வார் இடத்திலே அனுஷ்டான சேஷமாக நாம் காணலாம். இப்படி இவருடைய அவதார மகிமையை நாம் கொண்டாடலாம். திருமங்கையாழ்வார் தொண்டரடிப்புடியாழ்வாரின் நந்தவனம் இருக்கும் இடத்தை ஒதுக்கி திருமதில் கட்டினார் அப்படின்னும், தொண்டரடிப்புடியாழ்வார் தம்முடைய பூக்கொய்யும் ஆயுதத்திற்கு அருள்மாரி என்ற திருநாமத்தை இட்டார் என்னும் ஐதீகங்கள் காணப்படுவதனாலே இந்த 2 பேரும் சமகாலத்தவர்கள் அப்படின்னும், அன்பர் தாழ்த்தூளி நற்பானன் நற்கலியன் என்னும் உபதேச ரத்னமாலையிலே மாமுனிகள் இவர்கள் தோற்றத்தை அடைவை அருளி செய்ததனாலே இந்த மூவரும் ஒரே காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு நன்னாக விளங்குகின்றது. ஆக திருப்பாணாழ்வார் அவதார ஸ்தலத்தையும் போற்றி சொல்லக்கூடியதான உபதேச ரத்னமாலை பாசுரம், என்னரும் ஷீர் பொய்கை முன்னோர் இவ்வுலகில் தோன்னிய ஊர் வன்மைமிகு கச்சிமல்லை மாமயிலை மன்னியில் நீர் தேங்கும் குறையலூர் சீர்கலியன் தோன்னிய ஊர் ஓங்கும் உறையூர் பானனூர். திருப்பாணாழ்வாரினுடைய திருவாக்கின் அனுபவத்தை சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அவர்களினுடைய உரையின் மூலமாக இப்பொழுது அனுபவிக்கலாம். திருப்பாணாழ்வார் அருளிய அமலனாதிபிரானில் 4வது பாசுரத்தின் 3வது அடியில் மதுரமா வண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் என்று வருகின்றது.
இங்கு கூறிய வண்டும் மயிலும் ரங்கநாதனே என்று பட்டர் திருவுள்ளம் பற்றுகிறார் என்று சுவாமி சாதிக்கிறார். பட்டர் அருளி செய்த ரங்கராஜஸ்தவத்திலே லக்ஷ்மி கல்பலதோத்துங்க ஸ்தன ஸ்தபக சஞ்சல் ஸ்ரீ ரங்கராஜ பிருங்கோமே ரமதாம் மானசாம்புஜே என்கிற ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரங்கநாதனை வண்டாகவும், உத்தர ஸ்தவத்திலே பிரளய சமய சுப்தம் ஸ்வம் சரீரைக்க தேசம் பாத சிதசிதாக்கியம் ஸ்வேச்சையா விஸ்திருணானஹா கச்சிதமிவ கலாபம் சித்திரமாதத்ய தூன்வன் அனுச்சிகினி சிகீவ கிரீடசி ஸ்ரீ சமக்ஷம் என்ற ஸ்லோகத்தில் எம்பெருமானை மயிலாகவும் கூறப்பட்டிருப்பதை இங்கே நாம் அனுபவிக்கலாம். ஆக மதுரமா வண்டுபாட மாமயிலாட அரங்கத்தம்மான். அப்போ மதுரமா வண்டையும் மயிலையும் அரங்கத்தம்மனே நம்பெருமாளே பெரிய பெருமாளே என்று பட்டர் ரங்கராஜஸ்தவத்திலே அனுபவித்தார் என்று இங்கே சுவாமி நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி சேஷத்துவத்தையும் பாரதந்திரியமும் அதனுடைய ஏற்றத்தையும் உலகோருக்கு எடுத்து காட்டின திருப்பானாழ்வாரினுடைய திருவடிகளே நமக்கு தஞ்சம் என்று எப்பொழுதும் பற்றியிருப்போமாக. திருப்பானாழ்வாரே நாம் அத்தனை பேருக்கும் அவரவர்களினுடைய ஸ்வரூப ரூபத்தில் நிலை நிற்கும்படியும் கைங்கரிய ருச்சி வளரும்படியும் எப்பொழுதும் அந்த கைங்கரியத்திலே அன்வைத்திருக்கும்படியும் நமக்கு அனுக்கிரகம் புரியட்டும் என்று அவரவர்கள் ஆச்சாரியர்கள் திருவடியிலேயும் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை அடியேன் நிறைவு செய்கின்றேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். அடியேன்.